பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 28, இறைவார்த்தை 20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புனிதமான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளையும் புனிதமாக்கி நீர் எங்களுக்கு தருகின்றீர். ஒவ்வொரு நாளையும் பரிசுத்தப்படுத்தி நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே எங்களை தேடி வருகின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. பரிசுத்த தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். ராஜாதி ராஜாவை உம்மை துதிக்கின்றோம். சர்வ வல்லமை படைத்த தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கக்கூடிய அன்பு நேசரை உம்மை ஆராதிக்கின்றோம். பெரியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. அனுதினமும் முகமுகமாய் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய கூக்குரலை கேட்பதற்காக அதிகாலையிலே எங்களுடைய நடுவில் கடந்து வந்து எங்களோடு உறவாடி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மனம் சோர்ந்து போய்விடக் கூடாது, எளிதாக விழுந்து விடக் கூடாது என்பதற்காகவே நீர் எங்களோடு கூட வழி நடக்கின்றீரே. எங்களோடு நடந்து எங்களோடு பேசி உமது வார்த்தைகளை தருகின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களில் செய்த அனைத்து அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தினமும் நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்து உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தருகிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் திருந்தி மனம் வருந்தி உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. உமது பரிசுத்த இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவுவீராக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் நீர் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தூய்மை அடையக்கூடிய வேளையிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த நேரத்திலே வான தூதர்களை தரிசிக்க முடிகின்றது, புனிதர்களை பார்க்க முடிகின்றது, உமது திரு உருவத்தை காண முடிகிறதே சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று யாரோடெல்லாம் இணைந்து பாவம் செய்திருக்கிறோமோ அவர்களுக்காகவும், யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காகவும், எங்களுடைய பாவங்களுக்காகவும் உமது கல்வாரி சிலுவையை பற்றி பிடித்து கொண்டு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. பரிசுத்த இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக. பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் பாதுகாப்பை உணர்கின்றோம். நீர் எங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உமது கிருபையும் இரக்கமும் கூட கடந்து வருகின்றது. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் உமது வல்லமையும் பிரசன்னத்தையும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த அருமையான நாளிலே நேரத்திலே எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்பீராக. எங்களுடைய கண்ணீரை காண நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீர் அனைத்தையும் தோர் பையில் நீர் சேர்த்து வைத்திருக்கின்றீரே. எங்களுடைய கண்ணீர் அனைத்தையும் நீர் துடைக்கக்கூடிய தெய்வமாய் கடந்து வருகின்றீரே. திருவெளிப்பாடு 21:4 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நான் உன்னுடைய கண்ணீரை துடைத்து விடுவேன், உமது நடுவிலே குடிகொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. இதோ இந்த நாளிலே உம்மை தேடி வந்து அதிகாலையிலே நமக்கு நன்றி செலுத்தி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவராகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லோர் மீது மனம் இறங்குவீராக, தூய உள்ளத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, மனம் மாறியவர்களின் ஆண்டவருடைய காட்சிகளையும் கனவுகளையும் காண்பார்களாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, அநேக தேவைகளும் இதோடும் விண்ணப்பத்தோடும் தேடி வந்திருக்கிறார்களே, அவர்களுடைய விண்ணப்பங்கள் உமது செவி கேட்டு வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உடலில் குறையோடும் நோய்களோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் கடன் பிரச்சனைகளோடும் ஆண்டவரே, மற்றவர்கள் படுத்திய அவமான வார்த்தைகளோடும் தேடி வந்திருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினீரே. ஆம் தகப்பனே, உலகம் முடியும் வரை நீர் எங்களோடு கூட இருக்கவும், இந்த நாளிலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தவும், தூய்மையற்ற வாழ்க்கையில் இருந்து தூயதொரு வாழ்க்கைக்குள் கடந்து வர வேண்டுமாயும் மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட உண்மையான விசுவாசம் என்னுடைய பிள்ளைகளுக்கு இல்லையே, கணவருக்கு இல்லையே, மனைவிக்கு இல்லையே, ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து பிள்ளைகள் மீது மனம் இறங்கி தூய ஆவியினாலும் ஆற்றலினாலும் பலப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் கூட அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு இருப்பதை கேள்விப்படும் பொழுதும் உண்மையிலே நாங்கள் வேதனை கொள்ளுகிறோம் சுவாமி. ஏனென்றால் உமது வார்த்தை அவர்களுக்குள் இல்லை, அவர்களுக்குள் ஆண்டவருடைய ஆவி செயல்படுவது இல்லை. இந்த நாளிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். யாரெல்லாம் கண்ணீரோடு தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் தேடி வர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய கூக்குரலை கேட்டு பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தங்களையே சுய ஆய்வு செய்து தாங்கள் செய்த பாவங்களில் இருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளாக இளைஞர்களும் இளம் பெண்களும் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை தேவை என்று சொல்லி இந்த நாளிலே ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் மீது நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, உமது வார்த்தையை வாசிக்கின்றோமே. ரோமியர் 10வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று. ஆம் தகப்பனே, உமது திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறும்படியாக இதோ உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் தொடுவீராக, எல்லோர் மீது மனம் இறங்குவீராக. தூயாதி தூயவரே, பரிசுத்த தெய்வமே, அன்பு நேசரே, இந்த நாளிலே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளும் அப்பா. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு காப்பாளராக இருந்து நம்பிக்கை அதிகரித்திட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலே இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஐயோ, இந்த சுகர் நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதாம், இந்த கேன்சர் நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதாம், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருப்பேனாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த HIV எய்ட்ஸ் நோய் வந்தது, நான் எப்படி இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை அறியாமல் இருக்கிறேனே என்று சொல்லி மன வருத்தத்தோடும் வேதனையோடும் அது திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டும் அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பெரியவரே, உன்னதரே, இந்த நாளிலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம். தாயே, அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.